Hi friends, welcome to Fish Aquarium. நம்மளோட சப்ஸ்கிரைபர் வந்து நம்மளோட செட்டப் வந்து காமிக்க சொல்லி கேட்டிருந்தாரு. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு பண்ண செட்டப்பு. அடுத்து இது வந்து ரெண்டாவது பண்ணது. தேர்டு பண்ணதில் பார்த்திங்க அப்படின்னா அதில் எதுவுமே க்ரோத் ஆகலை. ஸோ அதில் ஃபுல்லாக வந்து கோல்டன் கப்பி தான் வந்து விட்டுருந்தோம். ஸோ அதெல்லாம் நல்லாயிருக்கு. இந்த செட்டப் வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம பண்ணணும். இந்த செட்டப்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரைஸ் எல்லாமே வந்து அப்டேட் ஆகிருக்கு. இதோட ஃப்ரைஸ்லாம் நம்ம என்ன பண்ணுவோம்னா தனியாக செப்பரேட் பண்ணிடுவோம். அந்த செட்டப் வந்து நான் காமிக்கிறேன் வாங்க. ஸோ இங்கே இருக்கிற இந்த செட்டப்பில் தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா அதோட ஃப்ரைஸ் எல்லாம் செப்பரேட் பண்ணி நம்ம வந்து தனியாக வந்து போட்டுருவோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறது எல்லாமே வந்து டம்போ வேரோட ஃப்ரைஸ். உங்களுக்கு அந்த ஷேடோ இருக்கும், அதனால் வந்து கரெக்டாக தெரியுமான்னு தெரியல. இதில் இருக்கிறது எல்லாமே டம்போ வேரோட ஃப்ரைஸு. ஸோ அந்த ஃப்ரைஸ் எல்லாம் க்ரோத் ஆகிறதுனால வந்து நம்ம இதில் செப்பரேட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுலேயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா சின்ன சைஸ் ஃப்ரைஸ் இருக்கும். ஸோ அது கொஞ்சம் அப்டேட் ஆனோன்னா வளர்ந்தோடனே நம்ம வந்து தனியாக செப்பரேட் பண்ணிடுவோம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா கோல்டன் கப்பியோடது. ஸோ கோல்டனோட ஃப்ரைஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதில் போட்டு க்ரோத் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சேல் பண்ணிடுவோம். ஸோ இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா கோல்டனோட எல்லாமே உங்களுக்கு தெரியும், நல்லா பார்த்திங்கன்னா தெரியும். இதுவே ப்ரீட் ஆகி சைடில் ஃப்ரைஸ் வந்துச்சுன்னா நம்ம அதுக்காக தான் வந்து இந்த ஹைடிங் ஸ்பாட் வந்து இங்கே சைடில் வந்து வச்சுருக்கோம். ஸோ இதுக்குள்ளே வந்து ஃப்ரைஸ் இருக்கும். நம்ம அதை எடுத்து பார்த்தோன்னா தெரியும், அங்கங்கே சின்ன சின்ன ஃப்ரைஸ் வந்து இருக்கும், ஒரு சில ஃப்ரைஸ் இருக்கும். ஸோ ஃப்ரைஸ் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா செப்பரேட் பண்ணிடுவோம். இல்லை அப்படின்னா என்ன பண்ணுவோம்னா இதிலே விட்டுருவோம். ஸோ இதிலே விடுற மாதிரி இருந்தாலும் ஃப்ரைஸ் வந்து உள்ளே வந்து ஹைட் ஆகி ஒளிஞ்சிட்ருக்கும். இல்லைனா அந்த கார்னர்லாம் இருக்கும். உங்கள் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு ஃப்ரைஸ் வந்து வருது. ஸோ அந்த மாதிரி ஃப்ரைஸுமே வந்து இதுக்குள்ளேயே இருக்கும். சேம் அதே மாதிரி தான் நம்ம இந்த செட்டப்லேயும் வந்து இந்த மாதிரி ஒரு ஹைடிங் ஸ்பாட் வந்து வச்சுருக்கோம். ஸோ அதுலேயுமே வந்து ஃப்ரைஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னா இதுக்குள்ளே வந்து ஹைட் ஆகிக்கும். நம்ம அதுக்கப்புறம் அதை செப்பரேட் பண்ணுறதுனா பண்ணுவோம். இதுலேயே ஒரு ஃப்ரைஸ் வந்து உங்களுக்கு தெரியும் பாருங்கள், சின்ன ஃப்ரை வந்து உள்ளே வருது. ஸோ இந்த செட்டப்பில் வந்து பார்த்தோம் அப்படின்னாலும் அதே மாதிரி தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கவர் மாதிரி ஒரு செட்டப் வந்து போட்டு வச்சுருக்கோம். ஸோ அப்போது ஃப்ரைஸ் எல்லாமே வந்து அதுக்குள்ளே வந்து நல்லாவே வந்து ஹைட் ஆகிக்கும். ஸோ அந்த மாதிரி தான் வந்து பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இப்படி தான் நம்ம வந்து செட்டப்பை வந்து பிரித்து தனித்தனியாக வந்து பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.